வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அபாயம் நிலவுகின்றது. அமைச்சர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண கருத்து. இந்தியாவின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவி தலைமையிலான சர்வகட்சி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளனர். சதி நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றிய அதிகாரத்தை மீண்டும் பொதுமக்களிடம் கையளிப்பதற்கு மாலே ராணுவத்திற்கு கால அவகாசம். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இலங்கைக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கும் அபாயம் நிலவுவதாக அமைச்சர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண குறிப்பிடுகின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். சோஷலிச மக்கள் முன்னணி இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. நாட்டின் இடதுசாரி கட்சிகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். பொருளாதார தடை விதிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முற்படுவது தொடர்பில் நமக்கு தெரியும். அவ்வாறான செயலொன்றை ஐக்கிய நாடுகள் சபையினூடாக நடைமுறைப்படுத்துவதற்கு இடமில்லை. எனினும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவினால் தடைகளை விதிக்க முடியும். 60% ஏற்றுமதி பொருட்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. இந்த நாடுகள் பொருளாதார தடையை நடைமுறைப்படுத்தினால் அது நமக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நமது நாட்டின் சிலர் அமெரிக்க பொருட்களை கொண்டு வருவதை தடை செய்ய வேண்டும் என கூறுகின்றனர். அது குறித்து நாம் வேதனை அடைகிறோம். அவ்வாறு நாம் செயற்பட்டால் அமெரிக்கா எதிர்பார்க்கின்ற நடவடிக்கைகளை இலகுவாக முன்னெடுக்க முடியும். ஐரோப்பா நமக்கான வரி சலுகைகளை நீக்கியுள்ளது. ஜிஎஸ்டி பிளஸ் சலுகை நீக்கப்படும் என தெரிவித்த போதும் நாம் கீழ்ப்படியவில்லை. அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக தடை விதித்த சந்தர்ப்பத்தில் அதற்கு பாதிப்பு ஏற்பட்டது. ஏரிய நாடுகளை முந்திக்கொண்டு அமெரிக்கா கியூபாவுக்கு எதிராக தடை விதித்தமையால் அமெரிக்கா அனைவராலும் வெறுக்கத்தக்க நிலைக்கு தள்ளப்பட்டது. அமெரிக்காவில் தோன்றிய கருத்தினூடாகவே வியட்நாமின் யுத்தம் நிறைவு பெற்றது. அதனால் நாம் அமெரிக்க மக்களின் நல்ல மனதையே கருத்தில் கொள்ள வேண்டும். அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் மனதையும் நாம் வெற்றிக் கொள்ள வேண்டும். இளநாரிசி அறிக்கையின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதனூடாக நாம் செல்ல வேண்டிய பயணத்தின் அரைப்பகுதியை நிறைவு செய்ய முடியும். ක්‍රියාත්මක කිරීම තුළ අපට යා යුතු ගමනෙන් භාගයක් හමාර කරන්න පුළුවන්. இந்தியாவின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையிலான சர்வகட்சி நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் இலங்கைக்கான விஜயத்தில் ஈடுபட உள்ளனர். இந்த குழுவினர் எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையில் தங்கியிருப்பார்கள் என த ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இந்த பிரதிநிதிகள் ஈடுபட உள்ளனர். இந்த பிரதிநிதிகளின் விஜயம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான விவகாரம் காரணமாக பிற்போடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் 13 வயதான சிறுமி வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறித்த வழக்கு மீதான விசாரணை ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் இதன்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது வழக்குடன் தொடர்புடைய சாட்சியாளர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை சந்தேக நபரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இந்த கொலை தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் உள்ளிட்ட 4 ஏற்கனவே தமது சாட்சியங்களை பதிவு செய்திருந்தனர். நெடுந்தீவு 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஏசுதாசன் லட்சுமியின் சடலம் கடந்த 3ஆம் தேதி வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் நெடுந்தீவு 9ஆம் வட்டார பகுதியிலிருந்து மீட்கப்பட்டது. குறித்த சிறுமி வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் கல்லால் தாக்கி தலை சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டது. நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்று வந்த ஏசுதாசன் லட்சுமி 7 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 4வது பிள்ளையாவார். சிறுமியின் கொலை சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலைகளில் 500 கணனி ஆய்வுக்கூடங்களை ஸ்தாபிப்பது தொடர்பிலான தேசிய திட்டம் குறித்து ஊடகங்களை தெளிவுபடுத்தும் சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றது. தொலைத்தொடர்புகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது.
2016 ஆண்டு ஆசியாவின் அதிசயமிக்க நாடாக நமது நாட்டை மாற்றுவதற்கு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதுக்காக நாம் அடைய வேண்டிய பல்வேறு இலக்குகள் தொடர்பில் பேசுகிறோம். கணினி பயன்பாட்டை 75% வரை உயர்த்தல், தகவல் தொழில்நுட்பத்துறையில் 1 லட்சம் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கல், தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பெறப்படும் அந்நிய செலாவணியை 1000 மில்லியன் வரை உயர்த்தல் போன்ற இலக்குகள் அவற்றில் அடங்குகின்றன. கணக்குகளை உபயோகிக்கும் மக்கள் தொகை அதிகரிப்பது தொடர்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நனசல மத்திய நிலையங்கள் மற்றும் தேசிய மகுடம் அபிவிருத்தி செயற்திட்டங்களூடாக அதனை செய்து வருகிறோம். தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் பாடசாலைகளை முற்றாக கணனிமயப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம். தனக்கு எதிராக கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்க முடியாது என அமைச்சர் மர்வின் சில்வா கூறியுள்ள கருத்து தொடர்பில் கருத்துக்களை வினவுவதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. நேற்றிரவு கூடிய கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதேவேளை சிறுமியொருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் பூஜாபிட்டிய பிரதேச சபை உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்துவதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது. அத்துடன் மே தினத்தை கொழும்பில் நினைவு கூறுவதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நேற்று தீர்மானித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் சிறு மீன்பிடி தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களின் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட கடற்றொழில் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பிரதேசத்தில் மீன்பிடி தொழிலாளர்கள் இழுவை படகினால் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தனக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாக யாழ் மாவட்ட கடத்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் என் கணேசமூர்த்தி குறிப்பிடுகின்றார். குருநகர் மற்றும் பூநகரி பகுதிகளில் சிறு வேலைகளால் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற தங்களின் வேலைகள் மற்றும் உபகரணங்கள் இழுவை படகின் மூலம் சேதமாக்கப்படுவதால் தொழிலை முன்னெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுடன் வருமானமும் இழக்கப்படுவதாக சிறு தொழிலாளர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடி இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக யாழ் மாவட்ட கடத்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் மேலும் கூறியுள்ளார். கண்டி மாவட்ட சட்டத்தரணிகள் சிலர் இன்று கண்டி நீதிமன்ற வாயிலில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேரர்கள் இருவரின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் தாக்குதலுக்கு இலக்கானமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இவர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கண்டி சட்டத்தரணிகள் சங்கத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எவருக்கும் சட்டத்தரணியின் உதவியுடன் வழக்கு தொடர்ந்து அவர் சார்பில் ஆஜராவதற்கான உரிமை அரசியலமைப்பில் உள்ளது. அதன் அடிப்படையிலேயே ஜனநாயக உரிமையை பாதுகாக்க முடியும் என நாம் கூறுகிறோம். இன்று காலை 9 மணியளவில் கண்டி நீதிமன்ற வளாகம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் 1 மணி நேரம் நீடித்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு கல்லடி பாலத்தின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மந்தகதியில் இடம்பெற்று வரும் பாலத்தின் நிர்மாண பணிகளை இந்திய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் செய்தி வெளியிட்டுள்ளது. பாலத்தின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி விடுத்த பணிப்புரைக்கமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுமார் 288 மீட்டர் நீளம் கொண்டதாக நிர்மாணிக்கப்படும் கல்லடி பாலத்தின் நிர்மாண பணிகள் 2007ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் வேறொரு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் அதில் தாமதம் நிலவுவதால் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றைய தினம் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய தினம் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் சில பகுதிகளில் இடியுடனான மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவிக்கின்றார். இதன்போது ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை பின்பற்றுமாறும் திணைக்களம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இன்று நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். தற்போது நாட்டில் இடைப்பட்ட பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பிப்பதன் காரணத்தினால் இந்த நிகழ்வு நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. காலை வேளைகளில் தென்மேற்கு பிரதேசத்தில் சிறிதளவான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது
மணித்தாரத்துக்கு 10 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்தந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 18வது சிரச கடமண்டிய அனுராதபுரம் பிரம்மச்சாரி வலிசிங்க ஹரிச்சந்திர மைதானத்தில் நேற்று ஆரம்பமாகியது. சித்திரை வருடப்பிறப்புக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சுமார் 100 வர்த்தக நிலையங்கள் இம்முறை அமைக்கப்பட்டுள்ளதோடு ஒவ்வொரு தினமும் இரவு இசை நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. அத்துடன் நியூஸ் போஸ்டினால் முன்னெடுக்கப்படும் திரைப்பரீட்சைகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இங்கு வருகை தருபவர்களுக்கு கிட்டுகின்றது. சிரச கடமண்டிய எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவதனூடாக அணியை வெற்றியை நோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்ப்பதாக இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி குறிப்பிடுகின்றார். தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற பயிற்சிகளுக்கு இடையே நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 20-20 கிரிக்கெட் போட்டி ஜோஹானஸ்பர்க்கில் இன்று நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்க வீரர்களான ஜாக் காலிஸ் மற்றும் அகாயா நிட்டினி ஆகியோருக்காக இந்த போட்டி இடம்பெறவுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்ள உள்ள இந்திய அணி நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டது. இரு அணிகளுக்கும் இடையில் 20-20 கிரிக்கெட் போட்டி மாத்திரம் நடைபெறவுள்ள நிலையில் இளம் வீரர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த போட்டி அமையும் என இந்திய அணி தலைவர் மகேந்திர சிங் தோனி தெரிவிக்கிறார். அனைத்து அணியினரும் முன்னோக்கி செல்லவே முயற்சிக்கின்றனர். இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதன் ஊடாக போட்டியில் வெற்றி பெற நாங்களும் முயற்சி செய்கின்றோம். இது இளம் வீரர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும். ஜாக் காலிஸ் மற்றும் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் ஆகியோரும் இவ்வாறே கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட ஆரம்பித்தனர். புதிய வீரர்கள் சர்வதேச விளையாட்டு அரங்கிற்குள் பிரவேசிப்பதற்கான சிறந்த வாய்ப்பாக இதனை நான் காண்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.